கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சபை இயேசு பின்னாடி இவ்வளோ பேர் வருகிறார்கள் என்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அவமானம். நோய் ஒரு அவமானத்தை கொடுக்கும், பலவீனம் ஒரு அவமானத்தை கொடுக்கும், சரீர அங்கவீனம் ஒரு அவமானத்தை கொடுக்கும். ரத்தின சுருக்கமாய் அதாவது திறவுகோல் என்னவென்றால், சாவி என்னவென்றால், இத்தகைய அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு அவமானத்தை நீக்குதல் தான் ஊழியம். ஆனால் அதே சமயத்தில் மாம்ச ரீதியாக எதுவும் செய்யக்கூடாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியங்களே தான் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் இயேசு நாமத்தில் தான் செய்ய வேண்டுமே தவிர எதையாவது ஒன்று மாட்டிக்கொள்ளாதீங்க. போய் மாம்ச ரீதியாக குளிக்க போய் அழுக்காயிடாதீங்க. அதெல்லாம் பிரச்சனை பின்னாட்களில் ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ முடியும். நான் செய்கிறேன், நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன். இந்த பெண்மணி காக்கப்படுகிறா, அவமானம் நீக்கப்படுகிறது. அப்புறம் அவளுடைய வாழ்க்கை எப்படியோ தெரியவில்லை. சுவிசேஷ ஊழியத்திலே இவ்வளோதான் சொல்ல